ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த கூடைக்கே நம்ம நிலாவும் நட்சத்திரமும் நம்ம போட போகிறோம். அதுக்கு வந்து 4 அடியில் வந்து ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். 4 அடியில் ஒரே ஒயரு. அது வந்து வெள்ளை கலரில் எடுத்திருக்கேன். நிலா கலர் எப்படி இருக்குமோ அதேமாரி நினச்சிக்கிட்டு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நம்ம வந்து எப்பொழுதும் போடுற மாதிரி சும்மா ஒரு முடிச்சு போட்டுருவோம். இந்த வீடியோ வந்து இது எப்படி பின்னுறதுன்னு ஒரு பூ மாதிரி பின்னிருப்பேன், ரோஜா பூ மாதிரி. அதில் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த பூவை போட்டு காட்டியிருக்கேன். இப்போ அது வந்து இப்போ கொஞ்சம் குறைச்சி நிலாவாக போடலான்னு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்தமாரி ஒரு முடிச்சு மாதிரி வரும். ஒரு பக்கம் பள்ளமாகவும் ஒரு பக்கம் மேடாக இருக்கும். இந்த மேட்டு பக்கத்தை எடுத்து இதில் விட்டுருங்க. மேட்டு பக்கமாக இருக்க அதை எடுத்து இப்படி விட்டுருங்க. விட்டுட்டு இப்படி இழுத்துக்கங்க. இழுத்துக்கிட்டு இந்த ஒயரை எடுத்து, இது ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோவில் பாருங்கள். இப்படி போட்டு நல்லா நெருக்கமாக போட்டுக்கோங்க. போட்டு இந்த ஒயரை இழுத்துக்கிறோம். இழுத்துட்டோமா? பாருங்க. இப்போ இதை தூக்கி இப்படி பெரட்டி வச்சு இப்படி போடுறோம். போட்டு இதை இழுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஒயரை நல்லா நெருக்கமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நிலம் அழகாக வரும். போட்டு நல்லா இப்படி நெருக்க பிடிச்சி இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இதேமாரி 10 இனுக்கு வரணும். 10 இனுக்கு வந்தால் போதும் தான் பாருங்கள். இது 1, இது 2 கரெக்டாக கண்டுபிடிச்சங்க. முடிச்சு போட்டது உள்ளே இருக்குது. இது 1, இது 2 அதேமாரி எண்ணிக்கோங்க. 1 2ன்னு 10 போட்டுக்கிட்டு கடைசியாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நெருக்க போட்டிருக்கேன். இது வந்து ஒயர் நல்லா திக்கான ஒயர் தான். நைஸ் ஒயராக இருந்தால் இன்னும் நல்லா நைஸாக இருக்கும். 10 இனுக்கு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 இது சேர்த்தா 10. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி போட்டிருக்கோமா, இதை என்ன பண்ணுறோம், இப்படி போடாமல் 9 இது ஒரு சேர்த்து 9. இதில் 1 வந்தால் தான் 10 வரும். இதை என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒயரை எடுத்து இது உள்ள இப்படி எடுத்துட்டோம்னா 10, இது சேர்த்து 10 வந்துடும். இதை அப்படியே இழுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுடும். இப்போ இதை என்ன பண்ணுறோம், இந்த ஒயரு அப்படியே இருக்கட்டும். இதை வெட்டி விட வேணாம். நம்ம நிலா மாதிரி இப்படி வைக்கிறோமே, அதுக்கு வந்து உள்ளே நிலா மாதிரி வச்சு நம்ம சொறி விட்டுற வேண்டியதான். இதுக்கு என்ன பண்ணுறோன்னாக்கா 6 நடு சென்டரில் 6 எடுத்துக்கோங்க. இங்கே போடுவோம். 1 2 3 4 5 6 இதில் 1 விட்டுட்டோம், இதில் 1 விட்டுருக்கோம், 6 எடுத்துக்கிறோம். இந்த முனையிலேருந்து கட்டி கீழே வந்து இந்த ஒன்றுகளும் இந்த ஒன்றுலையும் கட்டினா 4 நடு சென்டரில் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி தான் நம்ம நிலா கொண்டு வர போகிறோம். அந்த நிலாவுக்கு வந்து இந்த 6 எடுத்துருக்கோமா, இதில் வந்து 1 விட்டுட்டு இது உள்ள நம்ம விட்டுருவோம். 4 அடி எடுத்துக்கோங்க. ஒயர் போதும். இந்த இடம் அந்த ஒரு நாட்டிலேயே இப்படி நம்ம போட்டுக்க வேண்டியது. 1 2 3 4 இருக்குது. அந்தாண்டா இதை வந்து இப்படி வரும். இப்படி வருமா, 4 விட்டுட்டு இந்த நாட்டில் நம்ம இதில் போக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஒயரை என்ன செஞ்சால் அப்படியே ஒரு கோத்து நடு சென்டரில் ஒரு கட்டும், மேலே போய் இந்த ஓரத்தில் இருக்கு பாருங்க. இந்த ஓரத்துலையும் ஒரு கட்டு போட்டணும். ஒரு நிமிஷம். இது வந்து எல்லாமே நல்ல கலர், பால் கலர் வெள்ளை பாருங்க. இந்த கலர் தான் மஞ்சள் கூட. இதை என்ன பண்ணுறோம், இதனாக்கா இதை அப்படியே இருக்கட்டும், விட்டுட்டு இதை அப்படியே நம்ம சொருவிட்டு போய் இந்த நடு சென்டரில் அதேமாரி இதேமாரி இருக்குல்ல, இந்த இருக்க வளையம் லூப்பு, இந்த லூப்லேயும் அதுக்கு ஏற்றாப்புல இந்த லூப்லேயும் நம்ம சொருவி எடுக்கிறோம். இப்போ நான் வந்து இதை சொருவி காட்டுறேன். அப்படியே சமமாக இந்த பக்கம் எங்கே இருக்கோ அந்த வாட்டத்துலேயே இப்படி சொருவிட்டு வாங்க. அடுத்தது இந்த ஒயரையும் அதிலே போடுங்க. இதில் கொஞ்சம் வெடுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. கையில் குத்தாமல் நீங்கள் இப்படி சொருவிக்கங்க. இப்படி போட்டுக்கிட்டு இந்த இதில் மாட்டியிருக்கோம். 1 2 3 4 இருக்கா, 1 2 3 4 இது வந்து 5ஆவது ஒயர். இதை என்ன பண்ணுறோன்னாக்கா சொருகிட்டே வந்து இந்த குணுப்பில் நம்ம இழுக்கிறோம். அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு இதில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நடு சென்டரில் நம்ம கொண்டு வந்துட வேண்டியது. இந்த ஒயரை 4 அடி வெட்டிக்கங்க போதும். இது நான் அப்படியே இருந்துச்சு, ஒரு 4 3/4 இருக்கும், அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். போட்டுட்டு இதில் முன்னாடி ஒரு ஒயர் எடுத்துட்டோம்.
அடி ஒயர் எடுத்து 1 2 3 4 விட்டோமா, இது வந்து 5வது ஒயர். இந்த ஒர்க் பாருங்க, இந்த குணுப்பில் நம்ம மாட்டுறோம் லூப்பு. இந்த குணுப்பில் மாட்டி இந்த குணுப்பில் கொண்டு வரோம். இந்த லூப்பில் கொண்டு வந்து 1 2 3 4 இந்த 5வது அதில் மாட்டிடுறோம். நீங்கள் இந்த ஒரு ஒயரை மாட்டினாவே போதும். இன்னொரு ஒயர் கூட இருக்குது, அதையும் கூட மாட்டி விட்டுக்கலாம். இப்படி மாட்டிக்கிட்டு மறு ஒயர் இருக்குது பாரு, 2 ஒயர் இல்லை, அதில் இதில் அந்த குணுப்பில் நீங்கள் இந்த லூப்பில் மாட்டினா தான் தெரியாமல் இருக்கும். அப்படியே உள்ளே கொண்டு போயிடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வெளியிலே தெரியாது அந்த குணுப்பு, அந்த லூப்பு அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அப்படியே வந்து இதில் வந்து ஒரு கட்டு, அதே மாதிரி இந்த குணுப்பில் நல்லா இழுத்து இப்படி வச்சுக்கோங்க. இழுத்து வச்சு இதில் ஒரு கட்டு போட்டுருவோம். பாருங்க, கீழே ஒரு நாட்டு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டு இதை என்ன பண்ணுறோம், இப்படியே கொண்டு போய் இதில் நம்ம கட்டு போடுறோம். கட்டு போட்டால் தான் இது அப்படியே நிற்கும். இந்த ஒயரெல்லாம் நம்ம வந்து இழுத்து விட்டுக்கணும். இது வந்து நல்ல மொத்தமான ஒயர். மறுபடி இப்போ குறுக்கையே கொண்டு போங்க. ஆனால் வெள்ளை நிலா வெள்ளை இருக்குல்ல, அதனால் அந்த வெள்ளைக்கு வெள்ளை தெரியாது வெளியில். இப்போ பாருங்க, இந்த இதில் கொண்டு போகிறோம். கொண்டு போய் இது உள்ளே போட்டுரும். வெளியில் கொண்டு வந்துடுறோம். ஒரு ஒயரை தான் கொண்டு வந்திருக்கேன். இப்படி சமமாக வச்சுக்கிட்டு விட்டா மாதிரியே அதேமாரி இந்த லூப்பில் விட்டு ஒரு ஒயர் கொண்டு விட்டோமா. இப்போ இன்னொரு ஒயரை என்ன பண்ணுறோம், இந்தாண்ட ஒரு இடத்துல போக்குறோம். இதை தாண்டி போட்டு அந்தாண்ட லுப்புக்கு கொண்டு வரோம். ஒரு இதை தாண்டிடும். தாண்டி நம்ம எப்படி லெவல் பார்த்து போடுறோமோ அதே தான் இந்த பக்கத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இந்த லூப்பில் மாட்டணும். அதை வரோம் கொஞ்சம் அதேமாரி இந்த இடத்துல போட்டிருக்கோமா, இந்த இடத்துல கொஞ்சம் ஒயர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துலையும் அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவோம். இந்த 2 இடத்துல நம்ம போட்டிருக்கோம், இந்த இடத்துல போடணும். இந்த இடத்துல போடும்போது மறுபடி இந்த ஒயரை இங்கே கொண்டு வரோம். வெளியில் தெரியாது, ஏன்னா உங்களுக்கு நிலா இருக்குது, அந்த நிலாவிலே இந்த வெள்ளை ஒயர் வந்துடும். அதனால் வெளியில் தெரியாது. கையில் குத்தாமல் பட்டையாக போட்டு விடு. இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே சொருவிட வேண்டியதான்.
ஒயர் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் சொருவி விட்ருங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும், சொருவது தெரியாது. இந்த இடத்துல வந்து நீங்கள் சொருவும் போது நல்லா இழுத்துருங்க. கொஞ்சம் வெளியில் தெரியுதா, நல்லா இழுத்து சொருவிடுங்க. அதேமாரி இதையும் சொருவி விட்ற வேண்டியதான். ஃபுல்லாக சொருவி விட்ருங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா, இதில் தான் நம்ம வந்து ஸ்டார் போடுறோம். இந்த 4 ஒயர்லேயும் இந்த குட்டி ஸ்டார் போடுவோமே அதேமாரி போட்டுக்க வேண்டியதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது வந்து மஞ்சள் கூட வெள்ளையில் நிலா மாதிரி வெள்ளை போட்டுட்டேன். இதுக்கு வந்து மஞ்சளில் போட்டால் தெரியாது, கொஞ்சம் மாதிரியா இது தேன் கலர். நட்சத்திரம் என்ன கலரு, மஞ்சள் கலரா, இது என்ன கலரு தெரில. நட்சத்திரம் வந்து மஞ்சளாகவும் இருக்கும், சிவப்பாகவும் இருக்கும். அதுக்காக நான் இதை தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து கிளாஸ் ஒயர் தான், தேன் கலரில் உள்ளது தான். இது மஞ்சள் மாதிரி தான் தெரியும் பாருங்க. இதை வந்து 2 திக்காக போட்டால் 2 சுற்று சுற்றினோம்னா திக்காக இருக்கும். அதுக்காக இதை எடுத்துருக்கேன். இந்த நட்சத்திரமும் நிறையா போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில். இந்த அளவு இதை போட்டுறேன் பாருங்கள். இந்த 4 1 2 3 4 4க்கும் இதில் கொஞ்சம் உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு சொருகிற அளவுக்கு உள்ளே விட்டுட்டு போட்டு இந்த அளவுக்கு கொண்டு வரணும். அப்புறம் இதில் போட்டு இதில் கொண்டு வரணும். இதில் நான் எப்படி போடுறேன்னா அதுமாரி போடுங்க. நான் ஒரு பெரிய கூடைக்கு இதை நான் போட்டிருக்கேன். அப்புறம் உள்ளே விட்டு இதில் கொண்டு வந்துட்டோமா. இப்போ மறுபடியும் உள்ளே விட்டு நம்ம சொருவிடுவோம். எப்பொழுதும் அதில் நம்ம சொருவிடுவோம். சொருவாமல் அதிலே இன்னொரு சுற்றுங்க பாருங்கள். இன்னொரு சுற்று போட்டால் நான் எப்படி கொண்டு வரேன் பாருங்கள். கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், நட்சத்திரம் திக்காக தெரியும். அதுக்காக நான் கையால் வந்து 1 முளம் நான் எடுத்துருக்கேன். இது 1/2 முளம் எடுத்தால் கூட இது போதும். நான் கையால் 1 முளம் எடுத்துருக்கேன். அது பாருங்கள் எப்படி சுற்றி கொண்டு வரேன் பாருங்கள். அதேமாரியே கொண்டு வந்துருங்க. நீங்கள் மஞ்சள் போட்டாலும் சரி, இந்த கலர் போட்டாலும் சரி, நட்சத்திரம் இந்த கலரையோ அந்தமாரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டு இன்னொரு சுற்று. அதான் அப்படியே அந்த வாட்டத்துக்கு நம்ம சொல்லிட வேண்டியது. எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் போட்டு காட்டுறேன். இந்த ஒயரை இப்படியும் இந்த பழைய ஒயரை மூடி இருக்குது, அதில் அது எப்படி சொன்னாலும் பரவாயில்ல. இந்த ஒயரை இப்படி பார்த்து சொல்லுங்கள், கீழே பார்த்து. இப்போ பாருங்கள், வெடுப்பு காட்டுறேன்னு அதை அப்படி கீழே பார்த்து இப்படி சொல்லி விட்டிங்கன்னா கரெக்டாக அழகாக இருக்கும். இதாங்க கூடையோட கலர் இதுதான்.